இன்னைக்கு 11th வந்து ஈவினிங் மதக ஜெயராஜாவோட ப்ரீமியர் நடந்திருக்கு. 12ஆம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போகுது. 12 வருஷம் கழிச்சு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து 12 வருஷம் முன்னாடி இருக்கிற படம் மாதிரி தெரியல, புது படம் மாதிரி இருக்குது. முதல்ல உங்கள் எல்லோருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக குடும்பத்தோட சந்தோஷமாக கோலாகலமாக இந்த விடுமுறையில் பொங்கலை வந்து நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. முக்கியமாக நான் இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எனக்கு கனடாலேருந்து கூட ஃபோன் வந்தது. எல்லோரும் வந்து என்னோட உடல்நிலை, அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து பரப்புனாங்க. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் அ சிவியர் பவுட் ஆஃப் ஃபீவர். அன்றைக்கி என்னால் முடியல. பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழித்து படம் வருது, சுந்தர் சாரோட முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸோ there is no problem regarding my health. அண்ட் என்னோடய ஃபேன்ஸ், அதாவது என்னோடய நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க. உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து 2 கையோட கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும், மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து யூகிக்க முடியல. இன்னும் நான் வந்து 400 மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை மெசேஜ் குவிச்சுது. அஃப்கோர்ஸ் வேறு மாதிரி ஒரு விஷயம் மீடியாவில் வரும்போது எல்லோரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி, எல்லாம் ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடல்நிலை பற்றி. தட் லவ், கெட் வெல் சூன், கம்பேக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ எம் ஆன் மை ஃபீட் ரைட் நவ். எனக்கு வந்து அதுதான் மெடிசன். எனக்கு டாக்டர் கொடுத்த மெடிசனை விட அவங்க மீடியா நீங்கள் கொடுத்த மெடிசன் தான் வந்து எனக்கு உண்மையிலேயே பலன் அடைஞ்சிது. மீடியா நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டினதுனால தான் நான் 20 வருஷமாக வந்து ஒரு நடிகனாக வந்து இந்த மாதிரி மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கு. சோஷியல் மீடியா ஆகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், எல்லா பிரிண்ட் மீடியா ஆகட்டும், எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எத்தனை பேர் வந்து அன்பை காட்டியிருக்காங்க, அன்போடு இருக்காங்க, என்னை லவ் பண்ணுறாங்க, என்னை வந்து நேசிக்கிறாங்க, என்னை வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் இந்த தருணத்தில் வந்து நான் உணர்ந்தேன். ஸோ உங்கள் எல்லோருக்கும் நான் எப்படி ஒரு வார்த்தையால் வந்து நான் சொல்ல முடியாது, நான் வந்து படங்கள் மூலிமா தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.